வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது எதிரியை கைகால் முடக்க. அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். அதாவது எதிராளிகள் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற ஒன்றே யாருக்குமே கிடையாது. ஆனால் சில எதிரிகள் சிலரை மறைமுகமாகவும் நேரடியாகவும் வாழவே விட மாட்டாங்க. எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு நன்மையும் நடக்க விட மாட்டாங்க. பல விதங்களில் அல்லலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள தற்காலிகமாக முடக்கி வைத்தால் மட்டும்தான் இவங்களால் சராசரி வாழ்க்கை கூட நினச்சி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இடர்பாடுகளை கொடுக்கின்ற சத்துருக்களை, எதிரிகளை கைகால் முடக்க தான் இந்த பிரயோக முறை. இதை எல்லோருக்கும் நீங்கள் பிரயோகப்படுத்த முடியாதுன்னு இல்லை, கூடாது. அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. உங்களை நாடி வர்ற யாருக்கும் அவங்களுடைய சூழல்களை நல்ல முறையில் பார்த்து செய்யலாமா செய்யக்கூடாதான்னு உங்கள் மனதுக்கு தோன்றினால் மட்டுமே அதை நீங்கள் செய்யுங்க. இதை எப்படி செய்யணுன்னா, அதாவது காட்டில் இருக்கப்பட்ட புரசமரம் என்னும் முருக்க மரம், ஊர்லேயும் புரசமரம் இருக்கும், அதை முருக்க மரம்னு சொல்லுவாங்க. காட்டில் இருக்கக்கூடிய புரச மரத்தை போயிட்டு அதில் வடக்கு பக்கம் போகக்கூடிய ஒரு கிளையை அப்படியே துண்டித்து எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு பதுமை செஞ்சு வச்சிங்க. அந்த பதுமை செஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மூஞ்சூர் இருக்க பாருங்க, மூஞ்சூருடைய எலும்பாகிய முள், எலியினுடைய எலும்புகள் எல்லாமே முள் மாதிரி தான் இருக்கும். அதை எல்லாத்தையும் கொஞ்சம் சேகரித்து வச்சிங்க. அது குடலில் இருக்கக்கூடிய எச்சத்தை, அதாவது மலத்தை கொஞ்சம் சேகரித்து வச்சிங்க. அதன் ரோமம், முடி, அதை கொஞ்சம் சேகரித்து வச்சிங்க. இதெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டு அந்த பதுமனுடைய வயிற்றின் மேலே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நறுக்குன்னா பனையோலைன்னு அர்த்தம். அந்த நறுக்கில் எதிராளினுடைய பெயரை எழுதி பிரபலமாக சொல்லி, அந்த நறுக்கு நீங்கள் பனையோலையை நறுக்குறீங்கள, நறுக்கி சுத்தி செய்து மஞ்சள் தடவி அதில் பேர் எழுதணும். எதிரனுடைய பேர், அவங்க பெற்றோர்களுடைய பேர், இதை எழுதிட்டு பிரபலமாக சொல்லி அதை என்ன பண்ணுறீங்கன்னா, அதையும் அந்த வயிற்றில் வச்சுட்டு அரிசி மாவை பிசைந்து பதுமையை அப்படியே மூடிடுங்க. அந்த ஜாமானோட சேர்த்து மூடிடுங்க. மூடிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உலகத்தாரெல்லாம் காணாதபடிக்கு, அதாவது மறைவான ஒரு இடத்துக்கு எடுத்து பண்ண, யாருமே பார்க்கக்கூடாது, அப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு ஒரு குழியை தோண்டிக்கிட்டு ஒரு சிறிய படையல் வைங்க. படையல்னால் எப்படி வைக்கணும்னு தெரியும். படையலை வச்சுட்டு பைரவருடைய மந்திரத்தை 10,000 உரு நீங்கள் சரியாக ஜபிக்கணும். கூட்டியும் சொல்லக்கூடாது, குறைச்சியும் சொல்லக்கூடாது. அப்படி ஜபித்து அந்த பதுமையில் வச்சுருக்கீங்கள, அந்த பதுமையில் வச்சுருக்க முள், அதே முள்ளில் ஒரு முள்ளை எடுத்து அந்த எதிராளியாக பாவித்து இருக்கக்கூடிய பாவையினுடைய காலிலேயோ கையிலேயோ நீங்கள் குத்துனீங்கன்னா உடனே அந்த பாகம் முடங்கிவிடும். காலில் குத்துனா கால் முடங்கிடும், கையில் குத்துனா கை முடங்கிடும். அது எப்படி முடங்குன்னா, வாயு பிடிப்பு டக்குன்னு பிடிக்குது பாருங்க, அதுபோல் கையோ காலோ இழுத்துக்கும். நீங்கள் எந்த பாகத்தில் செருகிறீங்களோ அந்த பாகம் முடங்கிவிடும். இப்போ எதிராளியும் முடங்கியாச்சு. உங்களோட சராசர வாழ்க்கையை நீங்கள், ஏன்னா அவங்க வைத்தியம் மருத்துவம்னு போயிட்டுருப்பாங்க, அப்போ உங்களுக்கு இடையூறு பண்ண முடியாது. ஆனால் எந்த வைத்தியர்கிட்ட போனாலும் இது என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போது அவங்களா ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க, நாம் இன்னாருக்கு கெடுதல் பண்ணியிருக்கிறோம், அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. உங்கள்கிட்ட மனம் திரும்பி வந்து உங்கள் வழியில் என்னமோ நான் வரமாட்டேன், எனக்கு கொஞ்சம் சரி செய்து விடுங்க அப்படின்னு சொன்னால், திரும்ப அந்த பாவையை தோண்டி எடுத்து எங்கே செருகிறீங்களோ அந்த முள்ளை எடுத்து விட்டால் உடனே சரியாகிவிடும். சரிங்களா? இதுதான் இந்த எதிரியை கைகால் முடக்கக்கூடிய பிரயோக முறை. இது உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய சத்துருக்களுக்கு, எதிரிகளுக்கு நிச்சயமாக நீங்கள் இதை செய்யலாம். அவர்கள் மனம் திருந்தி வந்தால் நிவர்த்தி செய்து விடலாம். இது ஒரு அற்புதமான முறை. இதை செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.